இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 103 அதிகாரம் 2 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது ஒரு அருமையான வார்த்தை. நம்ம ஒவ்வொரு ஜெப கூட்டத்திலும் ஒவ்வொரு ஜெப முடிவிலும் இதை சொல்லுவோம். ஆண்டவருடைய அவர் செய்த நன்மைகளை நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவோம். ஆனால் எனக்காவது இதை நம்ம ஆழமாக உட்காந்து யோசித்துருக்குறோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் ஆத்துமாவுக்கு கட்டளை கொடுக்காரு. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல அப்படின்னு வசனம் இருக்குது. ஆத்மாவில் நம்ம கர்த்தரை தூச்சிக்கிட்டே இருக்கணும். வாய் மட்டும் இல்லை, நம்முடைய இருதயம் எப்போதும் அவரை தூச்சிக்கிட்டே இருக்கணும். அவர் நன்மை செய்தால் நமக்கு என்ன காரியம் நடந்தாலும் அதை அவர் நன்மையாக மாற்றக்கூடிய வல்லவர். அதனால் நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சகல உபகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தாயின் கருவில் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னமே, நம்மை தோன்றும் முன்னமே பேரிட்டு அழைக்கிற தேவன் நம்ம எந்த இடத்துல, யாருடைய பிள்ளையா, எந்த ஊரில், எந்த இடத்துல பிறக்கணும் எல்லாம் திட்டம் பண்ணவர். அவர் கற்பத்தில் தோன்றி முன்னமே நம்மை திட்டம் பண்ணினவர். அவர் தாயின் கற்பத்தில் நம்மளை உருவாக்கினதோடு பாதுகாத்தவர். அதிலிருந்து இன்னைய வரைக்கும் நம்மளை வழி நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அவருடைய அநாதி அன்புக்காக நாம் நன்றி செலுத்தணும். முதலாவது நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணும். நாம் கடமைப்பட்டவர்கள். அதுக்கு நாம் கொஞ்சம் கூட அதுக்கு தகுதியானவர்கள் அல்ல. ஆனாலும் கூட அவர் நம்மை பராமரித்து பாதுகாத்து நம்மளை போஷித்து வழிநடத்தி இம்பட்டு காத்து வந்தார்ல. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. உபகாரம்னு அவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்காரு. யோசித்து பாருங்கள். உட்காந்து ஒரு நாளைக்கு ஆதியிலிருந்து நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் அவர் செய்திருக்கிறாரு அப்படின்னு அதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா மறவாமல் அவருடைய பாதத்தில் அறிக்கை செய்துக்கிட்டே இருக்கணும். அறிக்கை செய்து சோஸ்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளையினுடைய பண்பு. நாம் அவர் செய்து எனக்கு என்ன செய்துட்டாரு, அப்படி என்ன செய்துட்டாரு. என் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடினதுனால எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லை. நான் அப்படி தான் இருந்தேன். அந்த காலத்தில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். அவரை தேடினாலே எனக்கு என்ன ஆயிடுது? கஷ்டம் வந்துடுது. வேதத்தை வாசித்தாலே எனக்கு கஷ்டம் வந்துடுது. ஆண்டவரை தேடினாலே எனக்கு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? மாற்றிக்கலாம். நம்ம அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே இருக்கார். நாம் நன்றி மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. நாம் நடப்பது, மூச்சு விடுறது எல்லாமே அவருடைய கிருபை. பாருங்கள், எவ்வளவு நமக்கு காற்றை ஆக்சிஜன் வச்சு ஒருத்தங்க மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஃப்ரீயாக தந்திருக்கிறாரு. நம்ம அதுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? பாருங்க, எவ்வளோ நம்மளை போஷிக்கிறாரு, எவ்வளோ வழி நடத்துகிறார், எவ்வளவு தங்கும் இடத்தை தந்திருக்கிறார், உடுத்த உடையை தந்திருக்கிறாரு. எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன் மக்கள் மத்தியில். உங்களை எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய தேவைகளை அன்றாடம் சந்திக்கிறார். நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அன்றாடம் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து நம்மளை வழி நடத்துகிறார். கேட்பதற்கு முன்னமே அவர் தருகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அவருடைய கரத்தின் கிரியைகளை குறித்து நாம் என்ன செய்ய? நன்றி சொல்லணும். அவர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து நன்றி சொல்லணும். நம்ம அவரை வைத்திருக்கிற நிலைமையை குறித்து நன்றி சொல்லணும். எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் நிலைமையை உயர்த்திடுவார். ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு அந்த நேரம் ஆண்டவரை என்னை இந்த நிலைமையில் வச்சது கூட நன்றி, இவ்வளோ பிரச்சனையில் வச்சது கூட நன்றி, எல்லாமே நன்மைக்கு தான். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்லுவார்ல. அது மாதிரி நம்ம கஷ்டம் வந்தாலும் நன்றி அப்படின்னு சொல்லணும். யோசிப்பாருங்க, அவருக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு, ஆனாலும் தேவனை தூஷிக்கலை. நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் அப்படி தான் சொல்லுவார். அதே மாதிரி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கஷ்ட நேரங்களில் தூசிக்கலை. ஆண்டவரை உறுதியாக பிடிச்சு கொண்டாங்க. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, குழந்தை தருவேன்ட்டு. ஆனால் 100 வயது வரைக்கும் அவர் குழந்தை இல்லை. அப்புறம் எவ்வளோ ஒரு சோர்ந்திருப்பார். ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. என் தேவன் நிச்சயமாகவே தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருந்தார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படிதான் இருக்குது. அதே மாதிரி ஈசாக்கு பலியிட போகும்போது கூட, இப்போ தானே எனக்கு 100 வயசில் தந்தாரே, எப்படி பலி கேட்காரே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லலை. உடனே கீழ்ப்படிந்தான், விசுவாசத்தோடு பலியிட கொண்டு போனான். என்ன சொன்னான் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு பாவனையாக திரும்ப தர அவரால் முடியும் அப்படின்ட்டு விசுவாசித்தான். அத்தகைய விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா? எதை இழந்தாலும் ஆண்டவருக்காக விசுவாசிக்கிற அந்த விசுவாச கிருபை, விசுவாசிக்கிற வரம் நம்மள்கிட்ட இருந்துன்னா ஆண்டவர் நம்ம நிச்சயமாக நிச்சயவார், உயர்த்துவார். அவர் பார்ப்பார், என் பிள்ளை எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் என்ன அவன் மறுதளிக்கலையே, என்ன அவன் தூசிக்கலையே, என்ன விசுவாசத்துக்கு நம்பிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நமக்கு செய்வார். நேற்று கூட ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ நாமத்தை மறதெரியாமல்
கை கொண்ட வசனத்தை கை கொண்டபடினால் திறந்த வாசலை உனக்கு உண்மையாக வைத்திருக்கிறேன் நேற்று பேசினார்ல. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கிருபை தந்துக்கிட்டு இருக்காரு. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்மாவே நீ அவரை சோஸ்தரி. அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி சொல்லு. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. மறவாதே மனமே தேவ சுதனை. மறவாதே மனமே தேவ சுதனை. மறவாதே மனமே தேவ சுதனை. ஆமென். நாம் மறக்காமல் அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு இவ்வளோ நாளும் நீர் இவங்களை இவ்வளவா வழி நடத்துறீங்கப்பா. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி மனப்பூர்வமாக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை இவ்வளோ நாள் வழி நடத்துனீங்க, பாதுகாத்தீங்க, போஷித்தீங்க, நடத்துனீங்க, எல்லா கிருபைகளையும் தந்தீங்க, எங்களுக்கு நல்ல சுவாசத்தை தந்தீங்க, எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் விடுதலை கொடுத்தீங்க. 1000 கோடி நன்றிகளை நமக்கு ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.